ஹாய் வாங்க, இன்றைக்கி ஸ்பெஷல் சப்பாத்தி ஆலு குருமா தான். அதுக்கு தேவையான பொருட்கள் பேசிக்காக எல்லாத்துக்கும் தேவையானது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, புதினா, மல்லி, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பாருங்கள், ஆலு அதாவது உருளைக்கிழங்கு ஒரு 4 எடுத்து குக்கரில் போட்டு பாயில் பண்ணி தோல் உரித்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், காப்பருப்பு அதான் கடலைப்பருப்பு நல்லா போட்டு நல்லா வறுக்க எடுத்துக்கோங்க. அது சவுண்ட் அடங்கினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். அது வதங்கட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கோல்டன் கலராக மாறணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு நல்லா போட்டு டரக்குன்னு வதக்கி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். மஞ்சள் பொடி பார்த்திங்களா, நாங்கள் பக்கத்துலேயே சப்பாத்தியும் போட்டுட்ருக்கோம். ஒரு நாள் உங்களுக்கு ரவுண்டாக எப்படி சப்பாத்தி சுடணும்னு சொல்லிவிட்டு அதையும் நாங்கள் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இப்போலாம் ரவுண்டாக சுட தெரிய மாட்டேங்குது. எல்லாம் ஸ்கொயராக சுடுறாங்க, ரெக்டாங்கிளாக சுடுறாங்க. அதனால் ரவுண்டு ஷேப்பில் சப்பாத்தி எப்படி பண்ணுவது எப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் நான் அப்லோட் பண்ணிடுறேன். அந்த சைமல்டேனியஸாக பார்த்ததில் நம்மளுக்கு தக்காளி, வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த ஆலுவும் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணியாச்சு. புதினா, மல்லி அதுலேயும் மிக்ஸ் பண்ணியாச்சு. தேவையான அளவுக்கு தண்ணி தெளிச்சிட்டு நம்மளுக்கு ஹோட்டல் பதத்தில் வேணும்னாக்கா நாங்கள் பஜ்ஜி மாவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொட்டிக்கிட்டோம். எல்லா பவுட்ருமே நாங்களே ப்ரிப்பேர் பண்ணுறது தான். ஹோம்மேட் ப்ராடக்ட் தான் எங்களுது. நாங்கள் வெளியில் வாங்குறதே கிடையாது. பாருங்கள் சப்பாத்தி எவ்வளோ சூப்பராக இருக்குது. டடான், நம்ம ஆலு குருமா ரெடி. தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.